Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம mechanism of hearing பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So let's see the steps in the mechanism of hearing. So in the hearing la pathinganale it is the sound waves that it is converted to the neural impulses. So ida base neural impulses and the sound waves ellame convert agudhu nama the hearing mechanism la, and it is next it is sensed and processed by the brain. So next vandu sensing and processing edu panudhu brain panudhu. So adha idoda function, it senses and processes the brain, so that we are able to recognize the sound. So இப்படி தான் வந்து இந்த hearing mechanism நடக்குது. So மெயினாக the sound waves it is converted to neural impulses. So you all know the parts of the ear, no? So we have seen the outer ear, middle ear and the inner ear already in my previous videos. So in the external ear இருக்கு இல்லையா, so in the external ear, the brown color portion, it only receives the sound. So இதுதான் the sound waves receive பண்ணுது. So as you all know, physicsல படிச்சிருப்பீங்க, the sound travels as waves. So in the waves receive பண்றது in the external ear தான். So the waves, they travel through a medium only, hope you know that. So it is a mechanical pressure waves in the sound waves ellame that travel through a medium and they can't travel through vacuum. So also you know the four main characteristics of a wave. So in the wave kun vandu sound wave kun three main characteristics. So அது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ என்னென்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கும், பீரியட் இருக்கும் and also it has a frequency. ஸோ இதெல்லாம் அந்த சவுண்ட் வேவ்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வேவ்ஸ் தான் நம்ம அவுட்டர் இயர் வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸை அது ரிசீவ் பண்ணுது and it directs it to the eardrum. ஸோ நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால அது எங்கே டைரக்ட் ஆகுது, டைரெக்டாக எங்கே போகுது, டிம்பானிக் மெம்ப்ரெயின் அந்த இயர் ட்ரம்க்கு போகுது. ஸோ இந்த இதனால் என்ன ஆகுது, அந்த சவுண்ட் வேவ்ஸ்னால அந்த இயர் ட்ரம், ஆஸ் யூ ஆல் நோ, the eardrum is a thin layer of tissue தான் அது. ஸோ அது மேலே போய் சவுண்டு படும்போது it vibrates. ஸோ ஒரு அதிருது அந்த வைப்ரேஷன்னா it moves continuously. ஸோ அந்த மெம்ப்ரெயின் தானே அது. ஸோ அது வந்து மூவ் ஆகுது கண்டினியூஸ்லி அண்ட் ரேப்பிட்லி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் மாதிரி அது வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேஷன் எல்லாமே, ஸோ இது வந்து வைப்ரேட் ஆகுறனால இந்த இயர் ட்ரம் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. எது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது, நம்ம அந்த 3 போன்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மேலியஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். ஸோ இந்த 3 போன்ஸ் வழியாக இட் கெட்ஸ் transmitted these vibrations. This sound waves causes vibration. Now we say it as a vibration. So vibration ellame enna agudhu, transmit agudhu in the bones valiya. Next it goes through the oval window. This also I have said during discussing the parts of the ear. So now a sound wave has reached as vibrations to the oval window. vibration oval window varaiku reach aichu. Next enna agudhu, so next what happens after reaching the oval window, it is passed through the oval window onto the fluid. So அந்த காக்லியானாலே அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு போர்ஷன் ஆஃப் த இயர் இஸ் நோன் ஆஸ் த காக்லியானோ. ஸோ அந்த பாட்டுக்கு போகுது நெக்ஸ்ட்டு டு த ஃப்ளூயிட் ஆஃப் த காக்லியா. ஸோ இங்கே தான் இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா, தே ஜென்ரேட் வேவ்ஸ் இன் த லிம்ப். ஸோ அந்த லிம்ப் அந்த ஃப்ளூயிடில் தே ஜென்ரேட் வேவ்ஸ். ஸோ இந்த வேவ்ஸ்னால தே induce a ripple in the basilar membrane. ஸோ இந்த வேவ்ஸ்னால என்ன ஆகுது, ஸோ அந்த ரிப்பிள்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ஒரு வாட்டர் இருக்குது, ஸோ அதில் நம்ம ஒரு ஸ்டோனை வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் ரிப்பிள்ஸ். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பிளை க்ரியேட் பண்ணும் அந்த வாட்டருக்குள்ளே.
ஸோ நம்ம ஒரு ஸ்டோனை வந்து ஒரு வாட்டர் ப்ளோப்பில் போடும்போது யூ கேன் சி ரிப்பிள்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ரிப்பிள்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ரிப்பிள் க்ரியேட் ஆகுது இந்த வாட் மெம்ப்ரெயின், பேசிலார் மெம்ப்ரெயினில். ஸோ பேசிலார் மெம்ப்ரெயின் பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம் இன் மை ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அண்ட் இந்த ரிப்பிள்னால த ஹேர் செல்ஸ், நான் ஹேர் செல்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, தே பெண்ட். ஸோ அது பெண்ட் ஆகுது. இந்த ஹேர் செல்ஸ் பெண்ட் ஆகுறனால த ஹேர் செல்ஸ் ப்ரெஸ். வாட் இட் ப்ரெஸஸ்னா இட் ப்ரெஸஸ் த டெக்டோரியல் மெம்ப்ரெயின். ஸோ இது வந்து இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ த ஸ்டீரியோசீலியா, ஸோ the hairs, அதுதான் அந்த ஸ்டீரியோசீலியான்னு சொல்கிறாங்க, ஃப்ரம் த ஹேர் செல்ஸ் ஆஃப் த பேசிலார் மெம்ப்ரெயின் கான்டாக்ட் த ஓவர்லைங் tectorial membrane. So a contact is created between the tectorial membrane and the stereocilia from the hair cells. So these hairs are bent when the basilar membrane is deflected in relation to the stationary tectorial membrane. So sound waves varadappa adu vandu and tectorial membrane vandu actually stationary ah da irukum. So this bending of the inner hair cells opens mechanically, நிறைய channels open பண்ணும், leading to a movement that result in a receptor potential create ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹேர் செல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் இட் மோர் டீப். I'll just say it as an outline here. இந்த கேட்டட் சேனல்ஸ் அதெல்லாம் வந்து உள்ள ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயின் யூ கேன் சி ஹேர் செல், யூ கேன் சி அவுட்டர் ஹேர் செல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த மெம்ப்ரெயின், பேசிலார் மெம்ப்ரெயின் இருக்கும், அது இங்கே இருக்கும். ஸோ அது வந்து ரிப்பிள் அதில் க்ரியேட் ஆகுறனால அந்த ஹேர் செல்லஸ் எல்லாமே என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது. ஸோ பெண்ட் ஆகுறனால தேர் இஸ் அ கான்டாக்ட் அந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயினுக்கும் அந்த ஹேர் அந்த ஹேர்ஸுக்கும் ஒரு கான்டாக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ the fluid movements in the cochlea cause deflection of the basilar membrane. So அதில் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுது, அந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயின்லேயும் ஒரு சேஞ்ச் நடக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூ நோ த மெயின் 3 பேசிக் ஸ்டெப்ஸ், எங்கெங்க அந்த சவுண்ட் வேவ்ஸ் என்னென்ன ஃபார்மில் போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவ் இட் ஹேஸ் ப்ரெஸ்டு த டெக்டோரியல் மெம்ப்ரெயின். அவர் சவுண்ட் வேவ்ஸ்னால தேர் இஸ் அ ப்ரெஸ் ஆன் த டெக்டோரியல் மெம்ப்ரெயினில் ஒரு ப்ரெஸ் கிடச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் see next what happens after the tectorial membrane. So after the tectorial membrane, there is generation of nerve impulse. So what is a nerve impulse? So in the case nerve impulse is an electrical signal. So it is a electrical signal. This nerve impulse is a electrical signal that travels along a nerve fiber. So ஒரு nerve fiber வழியா இது வந்து travel ஆகுது, this nerve impulse in response to a stimulus. இப்போ இந்த கேஸில் எது ஸ்டிமுலஸ், இந்த ஹியரிங்கில் எது ஸ்டிமுலஸ், அந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் இப்போ இந்த இவ்வளோ இதை க்ரியேட் பண்ணியிருக்கு உள்ள நம்ம இயர்க்குள்ளே. ஸோ இட் இஸ் அ ஸ்டிமுலஸ், எது தூண்டி விட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த டெக்டோரியல் மெம்ப்ரெயின் எல்லாத்தையும் எது வந்து எது ஸ்டிமுலா இந்த கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு அ ஸ்டிமுலஸ் அண்ட் சர்வ்ஸ் டு transmit a record of sensation from a receptor on or an instruction to act to an effector. So ஒரு எஃபெக்டருக்கு இது போகுது. the propagation of an action potential along the length of a neuron, அதையும் நம்ம வந்து nerve impulseன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த கேஸில் ஹியரிங்கில் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஸ்டிமுலஸ்னால ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் க்ரியேட் ஆகுது. ஸோ திஸ் nerve impulse are generated in the associated afferent neurons. ஸோ இந்த கேஸில் associate afferent neuronsல a nerve impulse is generated. So these impulses they are transmitted by afferent fibers via auditory nerves. ஸோ எது டிரான்ஸ்மிட் பண்ணுது, அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ் எல்லாமே வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே நர்வ் இம்பல்ஸாக அது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நர்வ் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு நர்வ்ஸ் தான் வேணும். ஸோ இதில் நம்ம வந்து
இங்கே என்ன இன்வால்வ் ஆகுது, afferent fibers via afferent nerves. இங்கே எல்லாமே நர்வ்ஸ் தான். ஏன்னா இது வந்து என்ன ஆயிடுச்சு, நர்வ் இம்பல்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த நர்வ் இம்பல்ஸ் இப்போ எங்கே போகும், நெக்ஸ்ட்டு நம்ம பிரெயினுக்கு போகணும் இல்லையா, நம்ம உடம்புல அங்கே தானே எல்லாமே போகும் ஆக்சுவலாக, சென்சஸ் எல்லாமே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, this impulses from the afferent fibers via the afferent auditory nerves, it goes to the auditory cortex. So auditory cortex of the brain. So இப்போ பிரெயினுக்கு போயாச்சு. ஸோ திஸ் இம்பல்சஸ், என்ன இம்பல்சஸ், இந்த நர்வ் இம்பல்சஸ் எல்லாமே பிரெயினில் they get analyzed and the sound is recognized. That's all. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே you have to remember in the same order. So this is about the hearing mechanism. So thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.